சென்னையில் உங்களுக்கு டி நகர் ஜுவல்லரிகளுக்கு மாதம் குறைந்தபட்சம் ஒரு 50 டன்னாவது கடத்தி வரப்படும். சென்னையில் ஜுவல்லரி தொழிலில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்கள் முதலீடாக்கப்பட்டிருக்கு. உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக இப்போ லாபம் கிடைக்கிற தொழில் இப்போ கோல்டு தான். துபாய் மார்க்கெட்டுக்கும் மெட்ராஸ் மார்க்கெட்டுக்கும் 15% வித்தியாசம். 1 கோடி ரூபாய்க்கு வந்தால் 15 லட்ச ரூபா கிடைக்கும். 10 கோடி ரூபாய்க்கு வந்தால் 1.5 கோடி ரூபா கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணால் துபாயிலேருந்து ஃப்ரீ போட்டு கொழும்பு போயிடலாம். கொழும்பில் எந்த கஸ்டம்ஸில் அங்கே இருக்கிற அதிகாரிக்கெலாம் சில ஆயிரங்களை கொடுத்தாலே விட்டுருவான். அப்போ கொழும்புலேருந்து எடுத்து எங்கே எப்படி கொண்டு வரான்? பை போட் வழியாக கொண்டு வரான். புலிகள் இயக்கத்துக்கு பண்டமாற்று வேணும். அவங்களுக்கு ஆயுதம் வாங்குவதற்கோ அல்லது அவர்களுக்கு பண தேவை, பணத்தை பல நாடுகளுக்கு அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. புலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆயுதம் வாங்குவதற்கு அவர்களுக்கு பண்டமாற்று கோல்டு. தாவூத் இப்ராஹிமை 3 முறை குறி வைக்கிறாரு அஜித் தோவல். 10 நிமிஷம் கேப்பு சுடப்படுவார் தாவூத் இப்ராஹிம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஆபரேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புங்கிறாங்க. இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்னு செய்திலாம் வந்தது. அது வதந்தி தான். பாகிஸ்தான் அவர் பத்திரமா பாதுகாக்கு. தங்க எப்படி கடத்துவாருன்னா, ஹாஜி மஸ்தான் வரதாபாயும் கடத்தல் பொருள்கள் பூராமே ஆம்புலன்ஸில் தான் போகும். சேரன் வச்சுன்னா அதை யாரோ உடம்பு சரியாமல் ரொம்ப சீரியஸாக இருக்குது, சலான் ஏறிட்டு இருக்குது, ஊசி போட்டிருக்காங்க, பாடி போனால் எல்லாம் கடத்தல் பொருள் தான் போகும். இது பகால ரொம்ப நாள் கழித்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. தூதரகத்துக்கு வர்ற பார்சலை யாரும் பிரிக்க மாட்டாங்க. அப்போ துபாயிலேருந்து அந்த தூதரகத்துக்கு வருது. தூதரகத்துக்கு வர்ற பார்சலில் தங்கம் இருக்குது, அவ்வளோதான். அது ஒரு சின்ன நெட்வொர்க், அது ஒரு கொரியர் நெட்வொர்க். ஆனால் இது கப்பலை கடத்துகிற நெட்வொர்க்கு. குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. கோலி ரஜினிகாந்தினுடைய அடுத்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் திரைப்படங்களை பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போம். ட்ரக் மாஃபியா பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக கோல்டு மாஃபியா பற்றி பேசியிருக்காரோ அப்படின்னு இருக்கு. ஸோ அயன் திரைப்படத்தில் கோல்டு எப்படிலாம் கடத்திட்டு வராங்க மறைச்சி வச்சு விமான நிலையத்தில் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு ஹார்பர் சத்தம் கேட்குது. ஹார்பரில் ஒரு குடவுன் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல தங்கங்கள்லாம் நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு மாஃபியாக்களில் யார் சார் மிகப்பெரிய டான்? தாவூத் இப்ராஹிம், ஹாஜி மஸ்தான் 2 பேரும் தான் மும்பை துறைமுகம் வழியாக நீங்கள் இந்த கோல்டு மார்க்கெட்டு செய்தவர்கள். இன்றைக்கி வெளியில் தெரியாத பல மாஃபியாக்கள் வந்துட்டாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் இந்தியாவில் சேமிப்பே தங்கம்தான். நீங்கள் அது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, தங்கம் சேமிப்பு என்பது தவிர்க்கவே முடியாத ஆகிப்போச்சு. நீங்கள் இந்த தேர்தல் நடக்கிற பொழுது ஒரு 1400 கிலோ தங்கம் நீங்கள் விமான நிலையத்திலேருந்து ஒரு வேனில் போகுது. எங்கன்னா பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு குடோனுக்கு போகுது. அப்போ தேர்தல் பறக்கும் படை அதை நிறுத்தி பார்க்குறாங்க. அதில் 1400 கிலோ இருக்குது. இது ஒரு நிறுவனத்துக்காக எடுத்துக்கொண்டு போகப்பட்டது. விமான நிலையத்தில் சுங்கத்தொகை கட்டப்பட்டு எடுத்து கொண்டு போனதுன்னு பத்திரிகை செய்தி. அப்போது ஒரு நிறுவனம், தனியார், ஒரு குடும்பம், இப்படி யாராக இருந்தாலும் தங்கம் சேமிப்பது என்பது தவிர்க்க முடியாது. ஒரு நாட்டினுடைய சேமிப்பு, அதாவது இப்போ இந்தியாவில் ஒரு 30 லட்சம் கோடி ரூபாய் பணம் புழக்கத்தில் இருக்குது, அச்சடிக்கப்பட்டு இருக்குன்னா, அப்போ அது 30 லட்சம் கோடிக்கு தங்கம் இருப்பில் இருக்கணும். அதுதான் அப்போ தான் அந்த நாடு பொருளாதார சீரழிவு இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு 10 லட்சம் கோடியை ட்ரெஸ்ஸரில் வச்சுட்டு 20 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் பணமாக அடித்து விட்டீங்கன்னா அந்த அரசாங்கம் தீவாளாயிரும். உதாரணத்துக்கு இலங்கை. கையிருப்பு என்பது அன்னை செலாவணி, கையிருப்பு என்பதே தங்கம்தான். இந்த தங்கம் தான் உலகம் முழுக்க மனித நாகரீகம் தோன்றிய காலத்திலிருந்து
விலை உயர்ந்த பொருள், அதாவது உலோகம், வைடூரியம்லாம் அதெல்லாம் வந்து நீங்கள் கிலோ கணக்காக டன்னு கணக்கெல்லாம் எடுக்க முடியாது. ஆனால் தங்கத்தை கிலோ கணக்காக டன்னு கணக்காக எடுக்கலாம். அதனால் அரசுகளுடைய பண்ட பரிமாற்றங்களே தங்கத்தில் தான் நடக்குது. இதை தாண்டி இந்தியாவில் தங்கம் உபயோகிப்போருடைய எண்ணிக்கை அதிகம். 140 கோடி பேர் இருக்காங்கன்னா 140 கோடி பேர் நீங்கள் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ யாராக இருந்தாலும் 140 கோடி பேரில் 70 கோடி பேர் பெண்களாக இருந்தால் 70 கோடி பேருடைய உடல்லையும் குறைந்தபட்சம் தங்கம் ஒரு 20 கிராமாவது 25 கிராமாவது இருக்கும். ஐரோப்பிய நாடுகள் அப்படி அது பழக்கம் இல்லை. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் அணிகலன் என்பது 2ஆம் பட்சம்தான். இங்கே குறைந்தபட்சம் ஒரு கல்யாணம் பண்ணால் பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறீங்க? இந்த பழக்கம் உள்ள ஒரே நாடு இந்தியா தான். 140 கோடி பேர் இருக்கான். இது அல்லாமல் மொத்தம் உலக மக்கள் தொகை 800 கோடி பேர். 150 கோடி பேர் இல்லாமல் 650 கோடி பேர் உலகத்தில் வாழ்கிறான். 650 கோடி பேர் தங்கத்தை ஒரு பொருட்டாகவே எடுப்பது. சீனர்களோ இல்லை ஐரோப்பியர்களோ அமெரிக்கர்களோ யாரும் தங்கத்தை ஒரு பொருட்டாக எடுப்பதில்லை. ஆனால் தங்கம் இங்கு தங்கத்தை தவிர இங்கே வேறு எதுவும் பொருட்டே அல்ல. இதுதான். அப்போது இங்கே வந்து எல்லா பொருட்களை விட தங்கத்துக்கு இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்கெட். ஓப்பன் மார்க்கெட்டு வந்து நீங்கள் மும்பை, அதுக்கு அடுத்தபடியாக சென்னை. சென்னையில் உங்களுக்கு டி நகர் ஜுவல்லரிகளுக்கு மாதம் குறைந்தபட்சம் ஒரு 50 டன்னாவது கடத்தி வரப்படுகிறது. ஏன்னா நீங்கள் நகை எடுக்கணும்னு விரும்புகிறவங்க பூராமே நீங்கள் சென்னைக்கு தான் வர்றாங்க. சென்னையில் ஜுவல்லரி தொழிலில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்கள் முதலீடாக்கப்பட்டிருக்கு, மூலதனமாக்கப்பட்டிருக்கு, பணம் புழக்கத்தில் இருக்குது. அப்போ இதுக்கு தேவையான தங்கத்தை பூரா நீங்கள் கொண்டு வந்து இங்கே மார்க்கெட்டில் சேர்க்கணும். ஐரோப்பா நாடுகள் இது வாய்ப்பு இல்லை. அப்போ இது எங்கே நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கு 15 முதல் 20% விலை குறைவாக கிடைக்கிற மார்க்கெட் எங்கேன்னு கேட்டிங்கன்னா துபாய் தான். துபாயில் வரி இல்லை, டேக்ஸ் ஃப்ரீ ஜோன். அதனால் அவன் என்ன பண்ணுறான், நீ உலகத்தில் இருக்கிற எங்கே இருந்தால் தங்கத்தை கூட இங்கே விற்றுக்காங்கிறான். இது முதல்ல எங்கே இருந்துக்கிட்டே சிங்கப்பூர் அப்படி இருந்தது. சிங்கப்பூர் 26 சதுர கிலோமீட்டர் உள்ள நாடு சிங்கப்பூர். அங்கே எதை வேணாம் கூட அங்கே விற்றுக்கோ. அங்கே வரி கிடையாது, இறக்குமதியும் கிடையாது, ஏற்றுமதி வரியும் கிடையாது. இப்போ நீங்கள் ஆசியா, தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு பெரிய வர்த்தக கேந்திரமாக இருக்குது சிங்கப்பூர். அதே போல் மத்திய கிழக்கில் ஒன்று பண்ணணும் அப்படி முடிவு பண்ணி தான் துபாய் போர்ட்டை மாற்றினாங்க. ஏன்னா துபாய் போர்ட்டுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சுரங்கங்கள் பூராமே ஆப்பிரிக்காவில் இருக்குது. ஆப்பிரிக்காவிலிருந்து துபாய் மார்க்கெட்டு கொண்டு வர்றது மிக எளிது. அமெரிக்கா, அதாவது தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்காவிலிருந்து நீங்கள் கடத்தப்பட்டு சிங்கப்பூர் கொண்டு போயிடுவான். சிங்கப்பூர் 2 மடங்கு தொலைவு, துபாய் 1 மடங்கு தான். நீங்கள் வாடகை லாரி மாதிரி வாடகை விமானத்தில் நீங்கள் மைன்ஸ் வச்சுருக்கிறவங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் தங்க சுரங்கம் வைத்திருக்கிற தொழிலதிபர்கள் தன்னுடைய வாடகை விமானத்தில் ஓப்பன் மார்க்கெட்டை துபாய் கொண்டு வந்துடுறான். அது அவனுக்கு ரொம்ப எளிதாக போகுது. நீங்கள் இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பூராமே இப்போ நம்ம ஊரில் செம்மண் குவாரி வச்சுருக்கிறத போல், மணல் குவாரி வச்சுருக்கிறத போல், ஜல்லி குவாரி வைத்திருப்பதை போல் அங்கே எல்லாமே கோல்டு மைன்ஸ் வச்சுருப்பான். பெரிய தொழிலாம் கோல்டு மைன்ஸ் தான். சவுத் ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயுமே கோல்டு மைன்ஸ் தான். கோல்டு மைன்ஸு வந்து அந்த அரசாங்கமே அவனுக்கு கொடுத்துட்றான். ஒரு 5000 ஏக்கரா, 2000 ஏக்கரா, 1000 ஏக்கரா, இதில் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். அரசுக்கு நீங்கள் ஒரு வரியை கட்டிட்டு எடுத்துக்கிட்டு ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றுக்கலாம். அப்போது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பூராமே, ஐரோப்பா தொழிலதிபர்கள் பூராமே 1000 கோடி 2000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை இரட்டிப்பாக்குகிற தொழில் ஒரே விஷயம் எதில் கிடைக்குதுன்னா கோல்டு மைன்ஸ் தான் கிடைக்குது. அப்புறம் அந்த நாடு ரொம்ப வறுமையான நாடு. சவுத் ஆப்பிரிக்கா நாடுகள் பூராமே கோல்டு மைன்ஸ் உள்ள நாடுகள் பூராமே. அப்போ அந்த நாடுகளில் லேபர் சீப், கட்டுமான நிறுவனங்களில் வரக்கூடிய பெரிய லாபத்தை விட கோல்டு மைன்ஸில்
மிக எளிதாக கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறான் அவன், ஓப்பன் மார்க்கெட்டு துபாயாக போச்சு. 1000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் மைன்ஸ்லேருந்து கிடச்சிதுன்னா 1000 கோடி ரூபாய் ஒரே வாரத்தில் வித்தர முடியும். எங்கே? துபாய் மார்க்கெட்டில். துபாயில் இறக்குமதி வரி இல்லை, ஏற்றுமதிக்கும் வரி இல்லை. அப்போது கடத்தப்படுகிறவனுடைய சொர்க்க பூமி எதுனா துபாய் தான். தங்கத்துக்கு மட்டும். தங்கத்துக்கு மட்டும். தங்கம் ஏன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பூரா சிங்கப்பூர், ஹாங்காங் அங்கே தான் எலக்ட்ரானிக்ஸ். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸுக்கு எப்படி மைன்ஸுக்கு சவுத் ஆப்பிரிக்காவோ, எலக்ட்ரானிக்ஸுக்கு ஜப்பான், ஹாங்காங், கொரியா, இது தைவான். இதே எலக்ட்ரானிக்ஸ் உலகம் பூரா அங்கே தான். ஒன்று ஜப்பானில் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, கொரிய கம்பெனி, தைவான், ஹாங்காங். கோல்டுனா மைன்ஸ் பூரா எங்கே இருக்குது? சவுத் ஆப்பிரிக்கா. அதனால் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் தங்கப்பாலங்கள் வாங்கணும்னா எங்கே வாங்குவான்? துபாய் தான். நீங்கள் புலிகள் இயக்கத்துக்கு பண்டமாற்று வேணும், அவங்களுக்கு ஆயுதம் வாங்குவதற்கோ அல்லது அவர்களுக்கு பண தேவை. பணத்தை பல நாடுகளுக்கு அவங்க பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது. புலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆயுதம் வாங்குவதற்கு அவர்களுக்கு பண்டமாற்று கோல்டு தான். புலிகளுக்கு சொந்தமான கப்பலில் இந்தியாவுக்கு வரும், இலங்கைக்கு போகும், தைவான் போகும், வடகொரியா போகும். இப்படி போகும்போது அந்தந்த நாட்டு காசாக மாற்றிட்டு இருக்க முடியுமா? ஆனால் கோல்டு இருந்தால் எந்த நாட்டு காசுக்கு பிரச்சனை இல்லை, யார் வேணால் வாங்கிக்குவான். அப்போது நீங்கள் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுரங்க தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய தங்கங்களை நீங்கள் 1/2 டன் 1 டன் அவன் கப்பலில் வச்சுருப்பாங்க. அதுதான் அவர்களுக்கு பண்டமாற்று. உலகத்தில் இருக்கிற எல்லா விடுதலை இயக்கங்களுக்குமே இப்போ விடுதலைகளும் அழிஞ்சு போச்சு. கப்பலில் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்திருக்கு கோல்டு மாற்றுறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். தாவூத் இப்ராஹிம் இதில் எப்படி வராரு? இல்லை, தாவூத் இப்ராஹிம் எப்படி வர்றாருன்னா, தாவூத் இப்ராஹிம், ஹாஜி மஸ்தான் 2 பேர் தான் அந்த. அதே போல் பர்தாபாய் 3 பேரும் தான் பம்பாயினுடைய அண்டர் கிரவுண்டு உலகத்தை தீர்மானித்தவர்கள். ஏன்னா உடனே பெருந்தொகை கைமாற்றக்கூடிய பொருள்னா தங்கம் தான். அப்போது முழுக்க என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய விமான போக்குவரத்தெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முந்தி இல்லை. அனைத்துமே கப்பல் போக்குவரத்து தான். ஆசியாவுக்குள்ளே நுழையணும்னா பம்பாய் வழியாக தான் நுழையணும். ஆசியா ஐரோப்பாவை கடக்கணும்னா மும்பை துறைமுகம் வழியாக தான் போகணும். அப்போது மும்பை துறைமுகம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு பெரிய போர்ட்டு. இந்த போர்ட்டு நீங்கள் எல்லா கடத்தலுக்குமான நுழைவாயில். அப்போது ஹாஜி மஸ்தான் தான் முதல்ல தங்க வியாபாரம் பண்ணுறார். நீங்கள் ஹாஜி மஸ்தான் எப்படி இந்த கோல்டு தொழில்கள் வர்றாருன்னா, இவர் சாதாரணமாக ஹாஜி மஸ்தான் கடலூரை சேர்ந்தவர். அங்கே கூலி வேலைக்காக போகிறார். கூலி வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வரும்போது அங்கே இருக்கிற தாதாக்கள் அதை தட்டி பறிச்சுட்டு போயிடுவான். இதை என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சு அந்த தாதாவுக்கு கொடுக்க முடியாதுன்னு அவனை திருப்பி தாக்கி அவனை அடித்து போட்டுறாரு. அப்போ இவருக்கு இந்த வலு, இத்தனை ஆண்டு காலம் இருந்தவனுக்கு யாருக்குமே அந்த வலு இல்லை. ஹாஜி மஸ்தானை ஒரு தாதாவாக பார்க்கப்படுகிற நிகழ்ச்சி அதுதான். அதன் பிறகு அவர் வேலைக்கே போகிறதில்ல. இந்த தாதாக்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இது அப்படியே தங்கம் கடத்தலாக மாறுது. அப்போது ஒருவர், அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருவர் ஒரு பார்சல் கொடுத்துட்டு போயிடுறாரு. இதை பத்திரமா வெயின், அவர் 10 நாள் கழித்து வாங்கிக்கிறேன்னு. பல மாதம் ஆகி வரல அவர். ஹாஜி மஸ்தான் அதையும் மறந்துட்டார். இந்த தாதா வேலையை பார்க்குறாரு. அவன் 10 மாதம் கழித்து திருப்பி வர்றான். மஸ்தான் ஹாஜிக்கு போகிறதுக்கு முந்தி மஸ்தான் தான், உன்னோட பார்சல் கொடுத்தனே அதை மறந்துட்டியான்னு கேட்குறாரு. நீ கொடுத்த பார்சல் அப்படியே வீட்டில் வச்சுருக்கையா, வாயா. கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் பழைய அழுக்கு துணி மூட்டைக்குள்ளே அந்த பார்சலை போட்டு வச்சுருக்காரு. இந்தா நீ கொடுத்த பார்சல் கொடுக்குறாரு. அவன் அந்த கடத்தல்காரன் பிரித்து பார்க்குறான். கொடுத்த ஒரு 3 கிலோ தங்கம் அப்படியே இருக்குது. கட்டி பிடிச்சிக்கிறான்.
கட்டி பிடிச்சிட்டு, இன்னையிலேருந்து நீ என்னுடைய சரிபாதி பங்குதாரர். இதில் 3 கிலோ தங்கம் இருக்குது. இந்த தங்கம் அன்னைக்கு 10 லட்ச ரூபா விலை, ஆளுக்கு 5 லட்ச ரூபா. இந்த 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணுவோம், 2 பேரும் தங்க கடத்தல் வியாபாரம் பண்ணுவோம். இதுதான் ஹாஜி மஸ்தானுடைய வளர்ச்சி. இதில் தாவூத் இப்ராஹிம் எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா, தாவூத் இப்ராஹிம்ங்கிற ஒரு போலீஸ்காரர், நேர்மையான போலீஸ் அதிகாரி. அவருடைய மகன்தான் தாவூத். அங்கே ஒரு அண்டர் கிரவுண்டு தாதாக்களை கட்டுப்படுத்தும், போலீஸுக்கு டிமிக்கி கொடுக்குற அண்டர் கிரவுண்ட் தாதாக்களை கட்டுப்படுத்துகிற வேலையை நல்ல போலீஸ்காரருடைய மகனான தாவூத்கிட்ட போலீஸ் கொடுக்குது. அப்போ போலீஸ் உதவியோடு தாதாத்தனம் பண்ணால் போலீஸ் பிடிக்காது. ஏன்னா போலீஸ் தானே பண்ண சொல்லுது. அப்போ இவர் தாவூத் இப்ராஹிம் வளர்ந்ததுக்கு காரணமே ஒரு போலீஸ் தான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்மராக இருக்கார். இதுதான் இவருடைய வளர்ச்சி. அதே கதை தான் தமிழர்களுக்கான தலைவர் வர்தாபாய். இந்த 3 பேரும் ஒருவர் 2 பேர் தமிழர்கள், ஒருவர் மராட்டி முஸ்லீம். இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் தங்க மார்க்கெட்டே மும்பையில். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கப்பல் துறைமுகம் இதில் இரவு போக்குவரத்து பூராமே நம்பர் 2 தான், கள்ளக்கடத்தல் தான், ஸ்மக்லிங் தான். இதுதான் நீங்கள் அந்த கமலஹாசன் படத்தில் என்ன படம், நாயகன் படம், அதுதான் இரவு போக்குவரத்து, படகு போக்குவரத்து பூராமே கடத்தல் போக்குவரத்து தான், கடத்தல் தான். இது அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ்க்கு தெரியுமா நான் நைட்டில் இந்த மாதிரி ஸ்மக்லிங்லாம் நடக்குது அப்படின்னு? அருமையான கேள்வி. அதிகாரிகள் துணை இல்லாமல் உலகத்தில் எந்த சட்டவிரோத செயலும் செய்ய முடியாது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1000 கிலோ கடத்தப்படுகிறது ஒரு நாளைக்கு, ஃபார் டே. 1000 கிலோவும் சுங்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் மட்டும் சொல்கிறேன், சென்னையில் மட்டும் சொல்கிறேன், 1000 கிலோ ஒரு நாளைக்கு கடத்தப்படுகிறது. இந்த 1000 கிலோவும் சுங்கத்துறை அதிகாரிகள், விமான அதாவது பைலட்ஸ், அதே போல் விமான சுத்திகரிப்பு தொழிலாளிகள். நீங்கள் பேக்கை எடுத்துக்கொண்டு டாய்லெட் வச்சுட்டு போயிடுவான். சுத்திகரிப்பு தொழிலாளிக்கு எந்த விதமான பரிசோதனையும் கிடையாது. அவன் என்னத்தை கடத்த போகிறான், அவன் தான் இதை எடுத்துக்கொண்டு வெளியில் கொடுக்குறாள். இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் அதிகாரிகள் 8 மணி நேரம் டியூட்டி, இந்த நேரத்தில் இந்த அதிகாரி இருப்பார் அப்படின்னா அவன் அந்த அதிகாரி இருக்கிற நேரத்தில் விமானத்தில் வந்து இங்கே இறங்குவான், விமானத்தில் வந்து இறங்குவான். அப்போது அதிகாரிகள் துணை இல்லாமல் எந்த தப்பும் நடக்கவே நடக்காது. அதிகாரிகளுக்கு வருகிற அந்த கடத்தலில் குறிப்பிட்ட சதவீதம் அதிகாரி எடுத்துக்கும். அதிகாரியை ஏர்போர்ட் டியூட்டிக்கு வர்றதுக்கு 25 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து ஏன் வர்றான்? ஏர்போர்ட் டியூட்டிக்கு கஸ்டம்ஸில் எவ்வளோ அதிகாரி இருக்கான், ஆயிரக்கணக்கான அதிகாரி இருக்கான் கஸ்டம்ஸில். ஏர்போர்ட் டியூட்டிக்கு எனக்கு போடுங்க, 6 மாதம் ஏர்போர்ட் டியூட்டிக்கு போடுங்கன்னா 25 லட்ச ரூபா கையூட்டு கொடுத்து தான் ஏர்போர்ட் டியூட்டிக்கு வர்றான். அப்போ எப்படி தங்கம் கடத்துறது அதிகாரிக்கு தெரியாமல் இருக்கும்? அதிகாரிகள் கஸ்டம்ஸ், ஏர்போர்ட் இருக்கிற கஸ்டம்ஸ் அதிகாரிகள் பூராமல் அவர்களை இடி போய் பார்த்தா பல கோடி ரூபாய் சொத்து வச்சுருப்பான். எனக்கு தெரிஞ்சு பல அதிகாரிகள் அட்வான்ஸாக வாங்கிக்கிறான். எனக்கு நாளைக்கு ஒரு 50 கிலோ வருது அப்படின்னா சரி, கிலோவுக்கு 1 லட்ச ரூபா, 50 கிலோவுக்கு 50 லட்ச ரூபா முதலே வாங்கிக்கிறான். அப்போ அதிகாரிக்கு தெரியாமல் ஒரு பிட்டு கூட தங்கம் வெளியே வராது. இப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக இப்போ லாபம் கிடைக்கிற தொழில் இப்போ கோல்டு தான். துபாய் மார்க்கெட்டுக்கும் மெட்ராஸ் மார்க்கெட்டுக்கும் 15% வித்தியாசம். 1 கோடி ரூபாய்க்கு வந்தால் 15 லட்ச ரூபா கிடைக்கும், 10 கோடி ரூபாய்க்கு வந்தால் 1.5 கோடி ரூபா கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணால் துபாயிலேருந்து ஃப்ரீ போட்டு கொழும்பு போயிடலாம். கொழும்பில் எந்த கஸ்டம்ஸில் அங்கே இருக்கிற அதிகாரிக்கெலாம் சில ஆயிரங்களை கொடுத்தாலே விட்டுருவான். அப்போ கொழும்புலேருந்து எடுத்து எங்கே எப்படி கொண்டு வரான்? பை போட் வழியாக கொண்டு வரோம். பல இடங்களில் நீங்கள் பிடிபடுறதை பார்த்துருப்போம். ஆமாம், இலங்கையிலேருந்து கடத்தி வரப்பட்டது அப்படின்ட்டு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் கொழும்பு போர்ட் வந்து ஒரு ஃப்ரீ போர்ட். கொழும்பில்
எந்த விதமான ஏற்றுமதி இறக்குமதியும் கிடையாது. எல்லாமே வெளிநாடுகளை நம்பி தான் இருக்குது அந்த நாடு. என்னன்னா இப்போ தாவூத் இப்ராஹிம் இருக்காரு, இவ்ளோ பெரிய கோல்ட் மாஃபியா நெட்வொர்க் நடக்குது உள்ளனா, எத்தனை பேர் அவங்களுக்கு கீழ வேலை செய்வாங்க? ஒரு குத்து மதிப்பா சொல்ல முடியுமா? குத்து மதிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் வேலை செய்வாங்க. இன்னைக்கு இந்திய அரசாங்கமே தாவூத் இப்ராஹிமோட காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. அஜித் தோவல் பெரிய வீரன் தான். இப்போ பாகிஸ்தானில் போய் ஒரு 4-5 பேர் சுட்டிருக்காரு. கனடாவில் போய் சுடுறாரு. நான் குத்து மதிப்பாக சொல்கிறேன். அவர் தான் சுட்டார்னு நான் நேரடியாக சொல்ல முடியாது. அது நிறைய சட்டச்சிக்கல் இருக்குது. அவரை தெரியாமல் எவனோ வெளிநாட்டில் இந்தியாவுக்கு எதிரான ஆள் உயிரை விடுறான்னா அதுக்கு பின்னாடி அஜித் தோவல் தான் இருக்கார். ஏன்னா அஜித் தோவல் பாகிஸ்தானில் போய் முஸ்லீமாக மாறி பல வருடங்கள் உளவு பணியாற்றியவர். அவர் தான் இப்போ மோடிக்கு பின்னாடி இருக்கார், அஜித் தோவல். கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூமேன் அவர் சொல்கிறாரு, இங்கே நடக்கிற பஞ்சாப் படுகொலை, அங்கே இருக்கிற குருத்வாராவில் ஒரு படுகொலை நடக்குது, இதுக்கு இந்தியா உளவாளிகள் தான் 100% காரணம். இந்தியா கனடா சண்டையாகி போச்சு. தூதரக உறவு சீக்கியர்களா தூதரக உறவே முறிஞ்சு போச்சு. ஆனால் தாவூத் இப்ராஹிம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? தாவூத் இப்ராஹிமை 3 முறை குறி வைக்கிறாரு அஜித் தோவல். 10 நிமிஷம் கேப்பு சுடப்படுவார் தாவூத் இப்ராஹிம். இங்கே மும்பையிலேயே இல்லை, கராச்சியில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஆப்ரேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புங்கிறாங்க. ஒரு முறை அவர் கராச்சியிலேருந்து சிங்கப்பூர் போகிறார் விமானத்தில். அந்த விமானம் இந்தியாவில் பம்பாயில் தரையிறக்குவதற்காக ஒரு முயற்சி நடக்குது. இந்தியா தடுத்துருது, விட்டுருங்க போயிருங்க. ஏன்னா 3% இந்துக்கள் பாகிஸ்தானில் இருக்கான். 18 கோடி பேர் அங்கே மக்கள் தொகை. 18 × 3 50 லட்சம் பேர் இருக்கான். ஒரு தாவூத் இப்ராஹிமுடைய உயிருக்கு 50 லட்சம் இந்துக்களுடைய உயிர் பொறுமதியானது. ஏன்னா தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில் மரணமடைந்தால் அதுக்கு காரணம் இந்தியா தான் அவனுக்கு நம்பினான்னா அங்கே இருக்கக்கூடிய 3% இந்துக்களுக்கு பேராபத்து வந்துடும். இதைத்தான் இந்திய டிப்ளமேட்ஸ், இந்திய ராஜதந்திர தூதர்கள் வேண்டாம், கை வைக்காத, விளையாட்டு விளையாடாத. அதனால் தாவூத் இப்ராஹிமுடைய நெட்வொர்க்கை எந்த விதத்திலும் இடையூறு செய்ய முடியல. டி கம்பெனிக்குவான் பம்பாயில், டி கம்பெனிஸ். இந்த டி கம்பெனிஸினுடைய வருட வருமானம் பல ஆயிரக்கணக்கான கோடிகள். இதில் என்ன பெரிய வேதனைனா, ஒரு பொண்ணு பாகிஸ்தான் கிரிக்கெட் கேப்டன் கல்யாணம் பண்ணிட்டான். இன்னொரு ஒரே பையன், அவன் மத ஆலிம்ஸாவாக போயிட்டான். 10க்கு 10 அறையில் பள்ளிவாசல்களுக்கு வருபவர்களை ஓத வைப்பது தான் அவருடைய வேலை. எனக்கு இந்த தாவூத் இப்ராஹிங்கிற அடையாளமே வேண்டாம். பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணம், சொகுசு கப்பல், சொகுசு விமானம், BMW பென்ஸு எதுவுமே எனக்கு வேண்டாம். அவன் பொண்டாட்டி புள்ள குழந்தைல எங்கே 10க்கு 10 ரூமில் தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கான். மாஃபியா தாதாக்களுடைய வாழ்க்கை, தாதா தங்க கடத்தல், கோடிக்கணக்கான ரூபாய் லாபம், மறுபக்கம் இவர்களுடைய வாழ்க்கை இருட்டாக இருக்குது. தன்னுடைய அப்பா போலீஸா இருக்காரு, போலீஸுக்கு தாவூத் இப்ராஹிமும் உளவு வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எந்த ஒரு விஷயம் இவருடைய வாழ்க்கையில தேடப்படும் குற்றவாளியா மாற்றப்பட்டுச்சு? இவர் நீங்கள் இந்து முஸ்லீம் கலவரம், இந்து முஸ்லீம் கலவரம் இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு, பிஜேபி அதிகாரத்துக்கு வந்த பிறகு முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறாங்கன்னு பாகிஸ்தான் இருக்கிற முஸ்லீம் பூரா நம்புகிறான். அந்த நேரத்தில் பெரும்பான்மையான பிஜேபிக்கு இந்துக்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும். இதை பாகிஸ்தான் விரும்புது, பாகிஸ்தானுடைய உளவு பிரிவு விரும்புது. இதை தாவூத் இப்ராஹிம் செய்து முடிக்கிறார். நீங்கள் இது அதாவது அண்டர் கிரவுண்டு தாதாக்கள் 3 பேர், தாவூத் இப்ராஹிம், ஹாஜி மஸ்தான், வரதராஜ மொழியார். 2 பேர்ட்டையுமே ஒரு கொள்கை இருந்தது. கடத்தல்காரனுக்கே ஒரு கொள்கை இருந்தது. கடத்தல்காரே ஒரு மனிதாபிமானம். என்னென்னா ட்ரக்ஸ். எது கடத்துறதில்ல? ட்ரக்ஸ், போதை பொருள் கடத்துவதில்லை. வரதாபாயும் சரி, ஹாஜி மஸ்தானும் சரி. 2வது தேச துரோக செயல் செய்வதில்லை. 2 இவர்களுக்கான அடிப்படை கொள்கை.
இவங்க 2 பேரும் தமிழர்கள். 2 பேரும் தமிழர்கள். ம். ஒருவர் தமிழர், இன்னொருவர் முகமதியர். தமிழராக இருந்து முகமதியராக மாறினவர் தானே ஹாஜி மஸ்தானும் வரதராஜ மௌலியாரும். ஆனால் தாவூத் இப்ராஹிம் அவருக்கு ட்ரக்ஸும் கடத்துவார், தேச துரோக வேலையும் செய்வார். அதனால அவர் இந்தியாவில் இருக்க முடியல. ஹாஜி மஸ்தானும் வரதராஜ மௌலியாரும் இந்தியாவில் தான் இறந்தாங்க. ஆனால் தாவூத் இப்ராஹிம் இந்தியா விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்ன காரணம்? அவர் பாலிசி. தங்கம் எப்படி கடத்துவாருன்னா, ஹாஜி மஸ்தானும் வரதாபாயும் கடத்தல் பொருள்கள் பூராமே ஆம்புலன்ஸில் தான் போகும். ஒரு 30 வருடங்களுக்கு 40 வருடங்களுக்கு முன்பு ஆம்புலன்ஸ் பற்றி அவேர்னஸ் யாருக்குமே இருக்காது. இன்றைக்கி ஆம்புலன்ஸ் போனால் அதை நிறுத்தி பார்ப்பான். 50 வருடங்களுக்கு முன்பு கற்பனை பண்ணி பாருங்க. எல்லா கடத்தல் பொருள்களுமே எப்படி போகும்? ஆம்புலன்ஸில் தான் போகும். சேரன் வச்சுன்னா அதை யாரோ உடம்பு சரியாமல் ரொம்ப சீரியஸாக இருக்குது, சலான் ஏறிட்டு இருக்குது, ஊசி போட்டிருக்காங்க, பாடி போனால் எல்லா கடத்தல் பொருள் தான் போகும். இது ரொம்ப நாள் கழித்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது தாவூத் இப்ராஹிமை பொறுத்தவரை தாவூத் இப்ராஹிம் தங்க கடத்தல், அதே நேரத்தில் ட்ரக்ஸு கடத்தல், அதே நேரத்தில் தேச துரோக செயல், 3 தான் அவர் நாட்டை விட்டு வெளியேறிச்சு. இந்த தங்க கடத்தல், எல்லா அதாவது எலக்ட்ரானிக்ஸு பொருள் கடத்தல் எல்லாமே. ஆனால் இந்த 2 தாதாக்கள்கிட்ட ஆயுதம் கடத்துதல், அதான் தேச துரோகத்துக்கு. ஒன்று போதைப் பொருள். 2ம் செய்யாததுனால இவர்கள் இந்தியாவிலே இருந்து செத்து போனாங்க. இவர் இதெல்லாம் செய்ததுனால இந்தியாவை விட்டு வெளியில் போய் வாழ முடியாமல் இருக்கு. இதுதான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வாழ்ந்துட்டு இருக்காரு. சமீபத்துல ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்படின்னு செய்திலாம் வந்திருந்தது. அது ஒரு வதந்தி தான். பாகிஸ்தான் அவரை பத்திரமா பாதுகாக்குது. பாகிஸ்தான் ஏன் பாதுகாக்கணும் அவரை? என்ன பாதுகாக்குன்னா, இங்கே இந்த பாபர் மசூதி இடிப்பு என்பது இந்தியா வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பூரா ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமைந்தது. இந்துக்கள் இப்போ பெரும்பான்மையான இந்துக்கள் முஸ்லீம்கள் அடிமையாக வச்சுருக்க நினைக்கிறாங்க. இந்த பிஜேபியினுடைய பாலிசி, சிஐஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்கள், இதெல்லாமே இந்தியாவில் முஸ்லீம்கள் அச்சத்தோடு வாழ வேண்டிய நிலைமை வந்துருச்சு பிஜேபியால். இதுதான் அவர்களை தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, ஆயுதம் கடத்தல்வாதியாக, அப்பாவி மக்களை சுட்டுக்கொள்ளக்கூடிய மனிதாபிமானமற்றவர்களாக மாற்றுது. அதுதான் தாவூத் இப்ராஹிம் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டிய தேவை வந்தது. பாகிஸ்தான்ல அங்க போய் அங்க இருக்காரு அப்படின்னா அவரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும்ல பாகிஸ்தானுக்கு? இந்தியாவை தாக்கணும். இந்தியா முஸ்லீம், இவரும் ஒரு இந்தியர் தானே, இந்தியாவில இருந்து தானே போயிருக்காரு. இல்லை, இந்தியாவில் தங்கி இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கொல்லப்பட வேண்டிய அவசியம், பாபர் மசூதி இடிக்கப்பட வேண்டிய அவசியம்? அது பாபர் இந்தியாவை ஆண்ட ஒரு மன்னர் தானே, அவர் இடிக்க வேண்டிய அவசியம்? இந்தியர்னா அவரை விட்டுருக்கலாமே, ஏன் பிஜேபி இடிக்குது? அப்போது பிஜேபியுடைய தவறான கொள்கை இங்கே இந்தியாவுக்குள்ளே இந்துக்களும் முஸ்லீம்களும் தனித்து வாழ்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் உலக நாடு, அதாவது 26 முஸ்லீம் நாடுகளில் உருவாயிருச்சு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, தாவூத் இப்ராஹிமை பாகிஸ்தான் பாதுகாப்பாக வச்சு பாதுகாக்கிறாங்க அப்படின்னும் போது அவரால் அவங்களுக்கு ஏதாவது அரசியல் ஆதாயமோ இல்லை பண ஆதாயமோ கிடைச்சிருக்கா பாகிஸ்தானுக்கு? நீங்கள் அவருடைய வியாபாரத்தை கடத்தல் தொழிலை பூரா பாகிஸ்தானில் தான் பண்ணுறாரு. அவருடைய எல்லா வருமானங்களும் பாகிஸ்தானும் வந்து அடையுது. பல கோடிக்கணக்கான ரூபாய் சட்டவிரோத தொழில்கள் பூராமல், கடத்தல்கள் பூராமல் தலைமையகம் பாகிஸ்தான் தானே. அப்போ அரசாங்கம் அவர் பாதுகாத்தானே செய்வான். பொருளாதார ரீதியாகவும் பாதுகாக்கிறான், அரசியல் ரீதியாகவும் பாதுகாக்கிறான். அரசியல் ரீதியாக இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு தடை ஏற்படுத்தணும்னா தாவூத் இப்ராஹிமால் முடியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நெட்வொர்க் தொடர்ந்துட்டே இருக்கு. இந்திய அரசாங்கம் தாவூத் இப்ராஹிம் சரண்டர் ஆயிடுச்சு. தாவூத் இப்ராஹிமுடைய இந்திய அரசாங்கம் சரண்டர் ஆயிடுச்சு. ஆமாம், தாவூத் இப்ராஹிம் இந்தியாவுக்கு வர்றாரு. தாவூத் இப்ராஹிம் பொண்டாட்டி. ஏன்னா பார்டர் வழியாக எந்த தீவிரவாதி வர்றது இல்லையே, பார்டர் வழியாக எந்த ஆயுத கும்பலும் வர்றது இல்லையே. கஷாப்லாம் வந்து நீங்கள் அந்த தாஜ் ஹோட்டல் குண்டு வெடிப்பெல்லாம் நடந்தது, அதெல்லாம் இப்போ இல்லையே. காரணம் தாவூத் இப்ராஹிமோட காம்ப்ரமைஸ். ஏன்னா அங்கே 3% இந்துக்கள் இருக்காங்க. எங்கே? கராச்சியில். அவரை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதனால் தாவூத்தோடு சமரசம் செய்து கொள்வதை தவிர இந்திய உளவுத்துறைக்கு வேறு வழியே இல்லை. அதுதான் இப்போ தாவூத் இப்ராஹிம் டைகர் மேம இந்த
தாவூத் இப்ராஹிம் டி கம்பெனிகள் பாதுகாப்பாக பம்பாயில் எந்த விதமான சட்டவிரோத செயலும் செய்யாமல் வாழ்வதற்கான பொது மன்னிப்பு அறிவிக்கப்படாத பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நேரத்துல அந்த டீலிங் எதுவுமே நடக்கிறது கிடையாது. கடத்தல்கள் எதுவும் நடத்துறது கிடையாது. கடத்தல் கடல் வத்துனா கடத்தல் நிற்கும். நடந்துட்டு இருக்கு அப்ப. உலகம் பூரா நடக்குது, எங்கேயும் நிறுத்த முடியாது. இல்ல தாவூத் இப்ராஹிமுடைய டி கம்பெனில கேக்குறேன். நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது டி கம்பெனியினுடைய வியாபாரம் இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க நடந்துட்டு தான் இருக்கு. இதை ஒழிக்கவே முடியாது. எந்தெந்த நாடுகள்ல? இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மாலத்தீவு, மொரிஷியஸ், துபாய், அரபு நாடுகள் எல்லா பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப 2020ல கேரளாவுல ஒரு விஷயம் நடக்குது. தங்கம் கடத்தல் சம்பந்தமா ஸ்வப்னா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து பிடிக்கிறாங்க. அவங்களுக்கும் தாவூத் இப்ராஹிம்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு செய்திகள்ல வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அதெல்லாம் 100% பொய். ம். அதாவது காட்டில் எவன் சந்திரமரம் வெட்டிட்டு போனாலும் வீரப்பன் பேரை சொல்லுவாங்க. வீரப்பனே சொல்கிறான், எனக்கு எங்கே நடக்குதுனே தெரியல, எல்லாம் என் பேரை சொல்லி வெட்டிட்டு போகிறான்னு. அதுதான் நீங்கள் அந்த சொப்னா கடத்தல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூதரகத்துக்கு வர்ற பார்சலை யாரும் பிரிக்க மாட்டாங்க. அப்போ துபாயிலேருந்து அந்த தூதரகத்துக்கு வருது, தூதரகத்துக்கு வர்ற பார்சலில் தங்கம் இருக்குது, அவ்வளோதான். அது ஒரு சின்ன நெட்வொர்க், அது ஒரு கொரியர் நெட்வொர்க். ஆனால் இது கப்பலை கடத்துகிற நெட்வொர்க்கு. கப்பல் கடத்துறது இருக்குது, விமானத்தில் கடத்துறது இருக்குது, கொரியரில் கடத்துறது இருக்குது. அப்போது சொப்னா நீங்கள் துபாயினுடைய ஒட்டுமொத்த தங்க மார்க்கெட்டை தாவூத் இப்ராஹிம் தான் பெரிய வியாபாரி. இல்ல நான் முதல் கேள்வி கேட்கும்போது அப்படிதான் கேட்டேன். திரைப்படங்கள்ல காட்டும்போது கூட விமானம் மூலமா கடத்திட்டு வர மாதிரி மறைச்சு கொண்டு வர மாதிரி தான் காட்டுவாங்க. பட் கப்பல்ல நடக்கிறது அதை விட மிகப்பெரிய அளவில் நடக்கும்ல. ஸோ அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? இல்லை, கப்பலில் நீங்கள் ஆயில் டேங்கர் கப்பல், பேசஞ்சர் கப்பல், இது பூராமே நீங்கள் எல்லா துறைமுகங்களுக்கும் வரும். அப்படி வர்ற பொழுது நீங்கள் அந்த கழிவுகளை அந்த போர்ட்டை தூக்கி கொட்டிடுவான். கழிவுகளில் அந்த தங்கம் கடத்தப்படுவது உண்டு. அதே போல் நீங்கள் இரவு நேரத்தில் கப்பல் நிற்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள், இந்திய ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுவான், போட்டில் போய் இரவில் அதிகாரிகளை எல்லாமே செட் பண்ணித்தான், அதிகாரி கண்டுக்க மாட்டான். கடலோர காவல்படை அங்கே அன்னைக்கு போகவே மாட்டான். அப்போது ஒரு 50 கிலோ தங்கம், ஒரு டன்னு 100 கிலோ தங்கம் போட்டு வழியாக கரைக்கு வந்துடும். துபாயிலேருந்து வரக்கூடிய எல்லா கப்பல்களுமே நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 10 கிலோ தங்கமாக எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா 15% விலை குறைவாங்க. இப்போ நம்ம லீகலா தங்கம் வாங்கணும் அப்படின்னா எப்படி வாங்குறாங்க இங்க இருந்து டீலர்ஸ் எல்லாம்? நீங்கள் லீகலாக தங்கம் வாங்கணும்னா அது என்ன, அந்த வரியோ அந்த வரியை கட்டிட்டா லீகல். வரி கட்டாம இப்படி வாங்குறது தான் ஆமாம், இல்லீகல். ஏன்னா 5% குறையுது இல்லை, 1 கோடி ரூபாய்க்கு 5 லட்ச ரூபா குறையுது, அதுதான் கடத்துறான். 5 லட்ச ரூபா இங்கே வரி கட்டணும், அப்போ அவனுக்கு லாபம் இருக்காது. 5 கிலோ கொண்டு வந்தால் 75 லட்ச ரூபா லாபம் இருக்குது. 6 கிலோ கொண்டு வந்தால் 1 கிலோ தங்கம் மிச்சம். 6 கிலோவுக்கு 1 கிலோ தங்கம் மிச்சம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், கடத்த தான் செய்வான். தாவூத் இப்ராஹிமுக்கு பிறகுதான் இந்த தங்கம் கடத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாச்சா இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே இருந்துகிட்டு இருக்கா? இல்லை, அதுக்கு முந்தி இருந்தே இருக்குது. தங்கம் கடத்தல் என்பது பல ஆண்டு காலமாக இருக்குது. நீங்கள் அரசர் காலத்திலிருந்தே இருக்குது. தங்கம் ஒரு பெரிய பண்டமாற்று பொருள். அதனால் தங்க காசு, அரண்மனையுடைய தயாரிப்பே தங்க காசு தானே, வெகுமதியே தங்க காசு தான். சின்ன ராஜா பெரிய ராஜா கொடுப்பதே தங்க காசு தான். தங்கம் என்பது ஒரு விலை மதிப்பற்ற பண்டமாற்று பொருள். அது ஆண்டாண்டு காலம் அரசர் காலத்திலிருந்தே அது இருக்கத்தான் செய்யுது. அரசர் கஜானாவில் தங்கம் இருந்தால் தான் அவர் பேரரசர். எவ்வளோ தங்கம் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் பேரரசர். தங்கமே இல்லாதவன் சிற்றரசர். அப்ப இந்த குருவின்லாம் சொல்றாங்கல்ல சார் இந்த கடத்தல்ல, அவங்கெல்லாம் யாரு சார்? அவங்கெல்லாம் இங்கே துபாயில் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் அதிகாரியை செட் பண்ணிடுவான். இந்த குருவியிட்ட இந்த எடுத்துகிட்டு நீ இப்போ ஏர்போர்ட் வழியாக போ. அப்போ அவன் எடுத்துகிட்டு வருவான். அவனை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு அவனுக்கு ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கொடுப்பான். டெரரிஸ்ட் குரூப்ல ஸ்லீப்பர் செல்ஸ்னு சொல்ற மாதிரி தான் இந்த மாஃபியா கும்பல்ல குருவிஸ் அப்படிங்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாம் வியாபாரம் தான். ம். இது மாதிரி நிறைய குருவிகள் இருப்பான். இன்னைக்கு போயிட்டு வருவான், நாளைக்கு போயிட்டு வருவான், அடுத்த வாரம் போயிட்டு வருவான். போய் எடுத்துகிட்டு வர்றதான், கொடுத்துட்டு பறந்து போயிடுவான், அவ்வளோதான். அப்புறம் அவனுக்கு தொடர்பு இருக்காது. அவனுக்கு தொடர்பு இருக்காது.
அவங்க யாருன்னு தெரியாது. யாருன்னு எந்த தெரியாது. டீட்டெயில்ஸும் இருக்காது. அங்கே இப்போ பார்சல் வரும்பா சிகப்பு சட்டை மஞ்சள் சட்டை வருவான் இறக்கணும். இவன் வந்து இறங்கின உடனேயுமே இவன் தங்கம் யாருக்கு போய் சேரணுமோ அவன் இந்த பச்சை சட்டையை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான். கூட்டிகிட்டு போய் இப்போ பையன் வாங்கிட்டு போகிற வழியே இறக்கி விட்டு போயிடுவான். அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை அவன் அங்கேயே கொடுத்துருவான். திருப்பி தங்கம் வாங்கினவன் இவனை யார் பார்க்கணும் தெரியாது. அது குருவி பறந்து போயிடும். அவ்வளோதான். இதுதான் அதுக்கு பேர் குருவி அடைமொழி. சரிங்க சார். நிறைய விஷயம் இதை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு எடுத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Anuj SHG Scratch Free Tiles. No more scratch, no more tension.